மக்களே ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நம்ம ஆற்றுலேருந்து கொஞ்சம் ஜிலேபி குட்டிகளை பிடிச்சிட்டு வந்தோம், வளர்த்து பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதோட டேங்கை பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 1 மந்தில் ரொம்பவே அழுக்காயிருச்சு. இதில் நிறைய மீன் வர செத்து வர மதக்க ஆரம்பிச்சிட்டு, சரி இதுக்கு மேலே விட்டோன்னா மொத்தமாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக சரி க்ளீன் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு குட்டியை மட்டும் தனியாக ஒரு பேஸ்மெண்ட்டில் பிரித்து வச்சுட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 கிட்ட டெத் ஆயிடுச்சு. ஸோ அதை அப்படி தூர போட வேண்டாம், நம்ம ரோலக்ஸ்க்கு ஃபீட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காக எடுத்துட்டேன். ஸோ நீங்கள் பாருங்கள் நம்ம ரோலக்ஸ் எப்படி சாப்பிடுவோம் அப்படிங்கிறத. கையில் வந்து அழகாக வாங்கிட்டு போவான் பாருங்கள். இவன் வந்து ஆற்றுல பிடிச்ச மீன் தான், பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜிலேபி மீன். ஸோ தொட்டி க்ளீன் பண்ணி ஒரு 60% வாட்டர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா 100% வாட்டர் வந்து குட்டிக்கு எப்போவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது, ஏன்னா ஸ்ட்ரெஸ் ஆகி இறந்த நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு ஹைடிங் ஸ்பாட் கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்டோனையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது ஹைடிங் ஸ்பாட் மட்டும் இல்லை, இது ஆக்சுவலாக வாட்டரையும் வந்து கிளியர் பண்ணும், கிறிஸ்டல் கிளியராக அந்த ஸ்டோன் எல்லாமே உள்ளே எடுத்துக்கிடும். ஸோ நம்ம குட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக அந்த ரிமைனிங் 40% வாட்டரோட சேர்த்து ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா 100% நம்ம எப்போவுமே வந்து குட்டிக்கு ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா அது இறந்துடும், புது தண்ணியில் அது சர்வே ஆக முடியாது. ஸோ அதனால் ரிமைனிங் 40% அதில் ஆட் பண்ணி அவங்கள ரெடியூஸ் பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அவனை எல்லாமே ஹாப்பியாக உள்ளே போயிட்டானுவா. ஸோ விட்ட கொஞ்ச நேரத்தில் பாதி பேர் ஸ்டோனுக்கு அடியில் உள்ளே போய் உட்காந்துக்கிட்டானுவா, பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே மாதிரி நிறைய வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன், கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் வேணும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.